வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோல எப்பயுமே ரீசேல் மார்க்கெட்ல டாப்ல இருக்க வண்டியான ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பிளஸ் தான் பார்க்க போறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2025 மாடலு TN60 தேனி ஸ்டேஷன் வண்டி, பிளாக் வித் ப்ளூ கலரு. வாங்க வண்டியோட டீடைல்ஸை போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 90% மேல இருக்கு. ஃப்ரண்ட் நம்பர் கார்டெல்லாம் பாருங்க, எதுவும் டேமேஜ் ஆகல வைக்கல. TN60 தேனி ஸ்டேஷன் வண்டி. இண்டிகேட்டரு, ஹெட்லைட் வைசரு எல்லாமே பாருங்க நீட்டாக இருக்குது. எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை. ஃப்ரண்ட் அலாய் வீலு, பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே பாருங்கள். எங்கேயும் லைட்டாக அழுக்கு விட்டது வச்சு செஞ்சது அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. லெஃப்ட் சைடுமே பாருங்கள் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. பம்பர் பாருங்கள், ஏன் கீழே விழுந்து தேஞ்சது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. குருவேறினது கூட இல்லை, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பிரேக் ராடாக இருக்கட்டும், என்ஜின் ரூம்லாம் பாருங்கள், ஏன் அழுக்கு விட்டது ஆயில் லீக்கானது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யூட்டிலிட்டி பாக்ஸு, சைட் டோரு, டேங்க்லாம் பாருங்கள். ரைட் சைடில் எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை. டேங்க் கவர்லாம் போடாமல் தான் இருக்குது, இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 5770 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்குது. 2 மிரரு கம்பெனிலேருந்து வந்த 2 மிரரு. சீட் கவர் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்தது தான். வால் பீஸ்லாம் பாருங்கள், எதோ உடஞ்சது தெரிஞ்சது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சாகப்சரு, சைலன்சர்லாம் பாருங்கள், எந்த தட்டு முட்டு வாங்கலை. ஸ்டேவாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு சில மண்ணு இன்னும் ஒட்டி பெயிண்ட் போயிருக்கு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ப்ளூ வண்டி மனைக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ரியர் அலாய் வீலுமே பாருங்கள், ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 90% மேலே இருக்குது. ரியர் இண்டிகேட்டரு, ரியர் மர்க்காடு தெளிவாக இருக்குது. சிசிங் வண்டி இருந்ததுனால அதில் மார்க் பண்ணி எழுதியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. டேஞ்சலைட் அசம்பிளியாக இருக்கட்டும், பில்லியன் ஹேண்டிலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. சேரி காரில் கூட கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கும் ஒரு சில வண்டிகளில், அது கூட கிடையாது. செயின் கவர்லாம் பாருங்கள், செயின் ஸ்பைட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே இருக்குது. சைடு ஸ்டாண்டு, சென்டர் ஸ்டாண்டு எங்கேயுமே கொஞ்சம் பெயிண்ட் போன வச்சு செஞ்சாங்க, எந்த இதுவும் இல்லை. லெஃப்ட் சைட்லாம் பாருங்கள், இன்ஜின் ரூம்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. லெஃப்ட் சைடு டோருமே பாருங்கள், எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை. டேங்குமே லெஃப்ட் சைடு பாருங்கள் நீட்டாக இருக்குது. பம்பர்லாம் எங்கேயும் சின்ன கிராஸ் கூட இல்லை. எனக்கு ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வேணும், அதுவும் புது வண்டி கண்டிஷனில் வேணும், செகண்ட் ஹேண்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். 2025 மாடல் தான். 5000 கிலோமீட்டர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கிலோமீட்டர் கிடையாது. தெளிவாக இருக்குது வண்டி. எங்கேயுமே கீழே விழுந்ததோ டேமேஜ் ஆனதோ செஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பர்ஃபெக்டாக இருக்குது வண்டி. பிளாக் கலரில் ப்ளூ கலர் ஸ்டிக்கரு, நல்லா கான்ட்ராஸ்ட்டாக நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த வண்டி பார்த்தோமாக இப்போ நம்மளோட கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த 2025 மாடலுக்கு நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் 82,000 அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். விலை ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.